உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 17ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் எரேமியா இயல் 14 இறைவாக்கியங்கள் 17 முதல் 22 முடிய. இறைவனுக்கும் எரேமியாவுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் இன்றைய வாசகம். இஸ்ராயலுடைய பாவ நிலை கண்டு, அதனால் அவர்கள் அடைந்த இடர்களைக் கண்டு இறைவன் கலங்குகிறார். எரேமியாவோ மக்களின் பாவங்களுக்காக மன்னிப்பு விழைகிறார். இறைவனின் துயர். செய் துன்புறுதல் கண்டு தாய் கலங்குதல் நியதி. அதே போன்று இஸ்ராயலராக்கிய தம் மக்களின் துயர் கண்டு இறைவனும் அவர்களுக்காக துயருகிறார் எனலாம். தம் மக்களின் துயர் கண்டு இறைவனும் அவர்களுக்காக துயருகிறார் எனலாம். தான் படும் துன்பத்திலும் இஸ்ராயல் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு அறிவில்லை. 14-18 என்பது இறைவன் முறையீடு. இஸ்ராயலுக்கு இறைவன் செய்யாதது என்ன? வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லாய் இருந்தவனை வீட்டுக்கு மூளைக்கல்லாக்கினார். திருப்பாடல் 118:22. எகிப்தியரின் அடிமைத்தனத்தில் அகப்பட்டு அலறிக் கொண்டிருந்த இஸ்ராயலை தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். திருப்பாடல் 136:12. அவர்கள் அமைதியுடன் தங்கி வாழ பாலும் தேனும் பொழியும் நாட்டை தந்தார். இவை யாவற்றிற்கும் இஸ்ராயல் தந்த பதில் அவரை புறக்கணித்ததே. வணங்கா கழுத்தினராகவே வாழ்கின்றனர். எனவே இறைவன் அவர்களை தண்டித்தது நியாயமே. எனினும் அவர் அவர்களுக்காக கண் கலங்குகிறார். என் கண்கள் இடைவிடாது இரவும் பகலும் கண்ணீர் சொரியட்டும் என்பார். 14-17. இஸ்ராயலர் பசியாலும் பட்டினியாலும் மடிகின்றனர். எதிரியின் வாளால் வெட்டுண்டு இறக்கின்றனர். இறைவாக்கினரும் அர்ச்சகர்களும் அவர்களுக்கு பயனற்று போகின்றனர். அவர்களின் அறிவற்ற நிலை கண்டு இறைவன் இறங்குகிறார். நாம் பாவத்தால் துயரத்தால் நலிவுறும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். நம்மோடு துயருகிறார் என்பதை உணர்வோமா? ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை. மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நிற்கின்றார். எபேசியர் 2:14-17 என்பதை அறிவோமா? எரேமியாவின் பதில். துன்பத்திலும் துயரத்திலும் மக்களோடு இருந்து கொண்டு அம்மக்களுக்காக வாதாடுகிறார் எரேமியா. உரிமையோடு ஏன் எங்களை காயப்படுத்தினீர்? 14-19. யூதாவை முற்றிலும் வெறுத்து விட்டீரா? சீயோன், இஸ்ராயல் உன் மனத்துக்கு அருவருப்பாகிவிட்டதோ என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார். துன்பத்தின் கொடும்பிடியிலே அகப்பட்டு தவிப்போர் இத்தகைய கேள்விகளை கேட்பது நியாயமே. புலம்பல் பாடல்கள். திருப்பாடல் 12-42-73 முதலியன. அதே வேளையில் மக்களின் துயரத்துக்கு காரணம் அவர்களது பாவமே என்பதை எரேமியா உணர்கிறார். உமக்கெதிராக பாவம் செய்தோம் 14-20 என்று கூறி மன்னிப்பு விழைகிறார். அந்த மன்னிப்பை அடைய இறைவன் தம் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவுறுத்துகிறார். எங்களோடு நீ செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதேயும் 14-21 என்கிறார். இறுதியாக இறைவனின் வல்லமையில் நம்பிக்கை வைக்கிறார். உம்மீது தான் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம்.
14:22 என்பார். இத்தகைய முறையீட்டுக்கும் கதறல்களுக்கும் நம்பிக்கை வெளிப்பாட்டிற்கும் செவி மடுக்காதிருப்பாரா இறைவன்? பாவத்தினால் இறைவனை விட்டு தூர அகன்ற நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எரேமியா மிகவும் தெளிவாக விளக்குகிறார். நம் பாவங்களை ஏற்பது, அவருடைய அளப்பரிய அன்பை நினைவு கூறுவது, அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது, இவையென்றும் மன்னிப்புக்கும் மனமாற்றத்திற்கும் வழிவகுப்பன. பாவ மன்னிப்பு திருவருட்சாதனம் இத்தகைய மனநிலையை நம்மிடம் ஏற்படுத்துகிறதா? நாம் பாவிகள் என்பதை உணர்கிறோமா? நமக்கு மன்னிப்பு அளிப்போர் ஒருவரே என்பதை உணர்கிறோமா? கடவுளே, முத பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும் என்போம். திருப்பாடல் 51. 2ஆம் வாசகம் மத்தேயு இயல் 13 இறைவாக்கியங்கள் 36 முதல் 43. இயேசுவின் உவமை போதனை தொடர்கிறது. இந்த அதிகாரத்தில் முன்னர் 13, 24, 30 நல்ல விதையும் களையும் என்ற உவமையை கூறினார். அவ்வுவமைக்கு இன்றைய வாசகத்தில் இயேசுவால் விளக்கம் தரப்படுகிறது. நல்ல விதையும் நாமும். நம்மை படைத்து காத்து வழிநடத்தி முழு வாழ்வு அளிப்பவர் கடவுள் இயேசு. நல்ல விதை விதைக்கிறவர் மனுமகன். அவனின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்வோம். நம்மை இவ்வுலகில் வைத்தவர் அவர். எனவே அவர் நாம் இவ்வுலகில் நன்கு வாழவே விரும்புகிறார். வயல் இவ்வுலகம். இவ்வுலகிலே நல்வழியில் வாழ்வது, இவ்வுலகத்திலே இருந்து கொண்டு இவ்வுலகோடு அதன் தீய செயல்களோடு ஒட்டாது வாழ்வது நமது கடன். நாம் எல்லோரும் இறைவன் இவ்வுலகில் நல்வாழ்வு வாழ வைத்தவர்கள், நல்ல விதை அரசின் மக்கள். ஆம், இறைவனால் நல்நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நாம். இறைவன் அருளால் இவ்வுலகே நற்செயல்கள் புரிந்து புது வாழ்வு வாழ்ந்து நல்வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கும் பிறருக்கும் நமக்கும் பயனுள்ள வகையில் வாழ வேண்டியவர்கள் நாம் என்பதை உணர்வோமா? தமது சாயலாகவே தொடக்க நூல் 27:28 நம்மை இறைவன் படைத்தார். அந்த இறைச்சாயலை நாம் வாழ்வது நமது கடன். அப்போதுதான் நாம் கலட்சியத்தில் விண்ணக மகிமையில் சேர்த்து வைக்கப்பட வேண்டிய தன்மை பெறுவோம். விதையானது செடியாகி மரமாகி பலன் அளிப்பதற்கு முதலிலே தான் அழிய வேண்டும். அழியாத விதை முளைக்காது, உயிர் பெறாதது. என் பொருட்டு தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். லூக்கா 9:24 என்ற இயேசுவின் சொற்கள் வலியுறுத்தும் உண்மை இதுவன்றோ? நற்கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் அழிந்து நமது அழிவிலை பிறருக்கு, ஏன் நமக்குமே வாழ்வளிப்பது தான் என்பதை உணர்வோமா? களையும் தீய செயல்களும். தீய சூழல்கள், தீய நண்பர்கள், தீய செயல்கள் நம்மேல் அதிகாரம் செலுத்தி நம்மை வழிநடத்தும் போது நாம் தீயோனாகிய சாத்தானுக்கு அடிமைகளாகிறோம். களைகள் தீயோனுடைய மக்கள். அவற்றை விதைத்த பகைவன் அலகை. தீச்செயல்களுக்கு பரிசு தண்டனை. இத்தண்டனை இப்போது கிட்டாவிடனும் இறுதி நாளில் நம்மை வந்தடையும். அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது உண்மை. அறுவடை உலக முடிவு. இறுதியினால் தீர்ப்பை இறைவனின் தூதர் நடத்தி வைப்பர். அற்போர் வானத்தூதர். அத்தீர்ப்பின் போது தீயோ தண்டனை பெறுவர், நியதி தீச்சுளையில் தள்ளப்படுவர். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் 202 என்பதை உணர்ந்து தீயன் அகற்றி
நற்செயல்களால் நம் வாழ்வை அலங்கரிப்போமா? தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. குறள் 208 என்பது நமக்கு எச்சரிக்கையாய் அமையுமா? இந்த ஊமையில் வரும் 2 கருத்துகள் கவனித்தற்பாலன. ஒன்று, தீமை சாத்தானால் வருகிறது என்னும்போது சாத்தான் ஏதோ வெளியிலிருந்து நம்மை தாக்கும் தீய ஆவி அல்லது பேய் என்பது தவறு. நாமே நமக்கு சாத்தானாய் இருப்பது நாம் காண்பதே. நம்முள்ளே சாத்தானின் குணங்களான சூது, கபடு, பொறாமை, பேராசை,